கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒரு செய்தியை குறித்து தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். நீதிபதியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. இன்றைக்கி அநேகருடைய வார்த்தையில் தேவையில்லாதபடி பேசி அநேக குடும்பங்களிலே சண்டை வரும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அநேகர் மன நிம்மதிகளை கெடுத்து விடுவார்கள். ஒரு சமயத்தில் தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தார். படித்து கொண்டிருக்கும்போது அவருடைய ஆசிரியர் ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்பினார். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தால் என்றால், இவன் ஒரு எழுத்துக்கும் உதவாதவன், இவர் ஒரு நாளும் படிக்க மாட்டான், இவனை நீங்கள் வீட்டுக்கு வைத்து விடுங்கள் என்று சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருந்தார்களாம். அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு வந்து அம்மாட்டை அவன் படிக்காமல் அம்மாட்டை கொடுத்து விட்டான். அம்மா அந்த லெட்டரை படித்து அவர்களை பார்த்து அவனுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், மகனே, உன்னுடைய படிப்புக்கு இணையாக இந்த ஸ்கூலில் யாருமே இல்லை, நீ அவ்வளோ பெரிய விஞ்ஞானியாய் வருவாய், நீ ஞானியாய் இருக்கிறாய், உன் ஞானத்துக்கு பக்கத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்து அவர்கள் அம்மா சொன்னார்களாம். அந்த வார்த்தையை கேட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய படிப்பிலும் தன் ஞானத்திலும் அதிகமாக முன்னேறினாலாம். அதே நேரத்தில் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாய், நீ சரியில்லை, ஒன்றும் இல்லை என்று சொல்லியிருக்குமானால் அவருடைய உள்ளம் உடைந்து போயிருக்கும். நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாயின் வார்த்தையால் எத்தனையோடைய இருதயங்களை நீ கெடுத்திருக்கலாம், அத்தனை பேருடைய வளர்ச்சிக்கு விரோதமாக நீ பேசியிருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்னீங்களா, ஏற்ற வேளையில் சொல்லப்பட்ட வார்த்தை நல்லது. இந்த காலை வேளையில் உன் வார்த்தையினால் அநேகருக்கு நன்மை உண்டாகத்தக்க வார்த்தைகளை நம் வாயிலிருந்து பேசும்போது அவைகள் உன் வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும், செழிப்பை உண்டாக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென்.